சகோதர மொழி பேசுற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன். இங்க ஃப்ரீ எஜுகேஷன் வேற வந்தா காலம்ப சாப்பாடு இது வந்து எல்லாம் ஃப்ரீயா. இப்போ கனடா யூகேக்கு நாங்கள் கொண்டு போய் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கறதை விட இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் நல்ல படிப்பு கிடைக்குது. வந்தா காலம்ப சாப்பாடு இது வந்து எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும். இந்த சிங்கள சாப்பாடு வந்து அந்த பில்ஸ் ரைஸ் சம்பல் எங்களோட நாட்டு பலகாரங்கள் இந்த வெங்காய சம்பல்னு நிறையவே கொடுப்பினோம். நாங்கள் என்ன என்ன இங்கே நடக்க போகுது வந்திருக்குறீங்க முதல் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே நான் கிளேவில் இருக்கிறேன். கிளேவில் இருந்து வரேன். நான் ஸ்டூடெண்ட். நான் திருவண்ணாமலை. நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து நாங்கள் படிக்கிறேன். நான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நிதிஷன். அந்த நிற்கிறது எல்லாமே எங்களோட யூனிவர்சிட்டி ஆக்கள் தான் என்ன வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே அவங்க எல்லாம் சிங்களம் தெரியும். ஆனால் அவங்க சிங்களம். இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் தானே, படிப்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு எதுவுமே காசு கட்ட தேவையில்லை, எங்களை ஃப்ரீயாகவே கிடைக்குது. டொஷ்லாண்ட் டிக்கெட்டும் எங்களுக்கு கிடைக்குது. அப்போ நாங்கள் ஃப்ரீயாகவே வர்றதால எங்களுக்கு ஈஸி. இப்போ கனடா யூகேக்கு நாங்கள் கொண்டு போய் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கொடுக்குறதை விட இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் நல்ல படிப்பு கிடைக்குது. சிங்களாக்கள் எப்பயும் காஸ்ட் குறைவான நாடுகளுக்கு தான் போவாங்க. ஒன்று இட்டாலி, கொரியா. அதே மாதிரி இது வந்து படிப்பு ஃப்ரீயாக இருக்கிறதால நிறைய பேர் எங்களோட யூனிவர்சிட்டியில் ஒரு 80-100 பேருக்கு கிட்டே இருப்பாங்க. எங்களோட யூனிவர்சிட்டியில் மட்டும் கிடைக்கும். டச்சும் கொஞ்சம் இருந்தால் எடுக்கலாம். நான் வரேன் டச் தெரியாது. டச் கட்டாயம் இல்லை வர்றதுக்கு. இங்கிலீஷ் IELTS 5.5ம் A-level 3 பாஸும் இருந்தேன்டா வரலாம். நான் ஒரு 20 பேருக்கு மேலே ட்ரிங்க் வாக்கல் எடுத்துட்டேன். எங்கட நான் இருக்கிற டோட்மண்ட் கிளேவை வந்து ஒரு டோட்மண்ட் மாதிரி மாற்றணுன்றது தான் என்னோட கனவு. அவ்வளோ தமிழாக்கள் எடுக்கணும். அப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில் ஒரு 8-10க்கு மேலே நான் எடுத்த கேவலாக இருக்குது பக்கத்தில். ஒரு 20 நிமிஷம் கேவலா இங்கே இருக்கிறது தான். நாட்டுக்கு இந்த வருஷம் நாங்கள் போய் வரலாம். இந்த வருஷம் கோயில் திருவிழாவுக்கு போகிறேன். நாட்டுக்கு போனோம். இங்கே சாப்பாடுக்கு லைனில் நிற்கிறோம், நாட்டில் பெட்ரோலுக்கு லைனில் நிற்கணும். அதுக்கு இது பெட்டர். நல்ல நாடு, போய் வரலாம் தானே. எங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ். நீங்கள் இலங்கைக்கே போகாமல் இங்கே இருக்கணும்னா நான் நிற்க மாட்டேன். நீங்கள் இலங்கைக்கு போயிடுவேன். போய் வரக்கூடிய ஒழுங்கான விசா இருக்குது, ஷெங்கன் விசா இருக்குது. அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கிறதால நான் ரெண்டும் மிக்ஸில் தானே இருப்பேன். ஃபுல்லாக ரெடியாக போகிற பிளான் இல்லை. நன்றி. இவ்வளோ ஆக்கள் வந்திருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா சிங்கள ஆக்கள், தமிழாக்கள், டச்சுக்காரன் எல்லாருமே வந்திருக்கணும். கிழமை சாப்பாடு செய்ய லைனில் நிற்கிறோம். எல்லாரும் சாப்பிடணும். சரங்கள் கட்டி கூட ஆக்கள் வந்திருக்கணும். எங்களோட நாட்டுண்ட கூட சும்மா எடுப்போமோ இதான் எங்களோட சிங்கள ஆக்கள்ட உடுப்பு. எல்லாரும் காலம்ப சாப்பாடு சாப்பிடணும். நாங்களும் லைன்ல நிக்கிறோம். இது என்ன சாப்பாடுன்னு பேர்களே தெரியல. இது வந்து மில்க் ரைஸ். இது வந்து நாளைக்கு வந்த இது இது சொல்றேன். இது என்ன? ஓ இது அந்த இது தேங்காய் இல்ல மற்றது இது பயறு என்ன துவையல் என்ன பயறு துவையல இப்படி அடிச்சிருக்கு. ஓ அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த பால் சோறு நீங்க ஸ்பெஷல் சாப்பாடு ஸ்ரீலங்கால பால் சோறு. இதுவும் இது வெள்ளை ரைஸ்ல செய்யறது. இது சிகப்பு ரைஸ், நோமல் சம்பல் சரியான உரைப்பா இருக்கும் இந்த சோறோட சாப்பிட்றது. இது தேங்காய்ப்பு சம்பல்.
Moon kiribat. Okay, saan sambal. Das chili sauce எல்லாமே ரைஸ்ல செய்தது தான், எல்லாம் சோறுல செய்தது தான். கேக் செய்திருக்கணும் ஸ்ரீலங்கான்ற ஒரு பாரம்பரிய. இது வந்து இந்த பூ என்னவோ தேனா பூ அது சொல்றேன். நம்ம மக்கள் அரளியன்ற ஒரு பூ ஒன்று இருக்கு, அது பொங்குற மாதிரி வச்சிருக்கணும். இது இது பள்ளித்தலை அப்போ ரிச் கேக் மாதிரி செய்கிறது. இது வந்து ஒரு இது வந்து ரவையில செய்கிறது. இதில் இது தேங்காய் பூவில் செய்கிறது. இது தேங்காய் பூவில் செய்கிற ஒரு சாப்பாடு. இது வந்து பால் டோஃபி இதெல்லாம் பழங்கள், கிரி டோஃபி எல்லாமே தேங்காய் பூ பாலில் செய்கிறது தான் இந்த சாப்பாடுகள். கூடுதலாக ஸ்ரீலங்காவில் தேங்காய் பூவை வச்சு தான் நிறைய சாப்பாடுகள் செய்கிறது. இப்போ அதான் காலம்ப சாப்பாடாக எல்லாரும் சாப்பிடணும். கொண்ட பணியாரம் நாங்கள் எடுத்துட்டோம். இதான் கிரிபாத்து இந்த சீனி சம்பல் இந்த சம்பலெல்லாம் வந்த மாதிரி இருக்கும். இந்த எல்லா சாப்பாடும் இந்த கொக்கீஸ் எல்லாம் எங்கட ஸ்ரீலங்கா காலம சாப்பாடுகள். ஆனால் இந்த கிரிபாத்தோ அதுதான் இந்த பால் சோறு தான் முக்கியமாக ஸ்ரீலங்காவில் காலம சாப்பாடு. ஹோட்டலில் போனாலும் இதை கூட இருக்கிறது. சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் பால் சோறு இது அந்த ரவையில் செய்கிறத நினைக்கிறேன். என்ன இது சவரிசி அல்வா சவரிசியில் செய்கிறதா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த பால் சோறு சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் உரைப்பு சம்பல் என்ன காலம சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடும் இருக்கும். இல்லை நாங்கள் கூட சாப்பிடாது மில்க் ஸ்டோவி என்ன மில்க் தேங்காய் பூவில் செய்கிற மில்க் ஸ்டோவி சாப்பிட போகிறோம். தனியாக தேங்காய் பூ தின்பாது சீனி தனியாக தேங்காய் பூவில் செய்கிறோம். சின்ன கூட சாப்பிட்றோம் நாங்கள். அந்த ஞாபகத்தில் சாப்பிட நல்லா இருக்கு. இங்கே நாட்டுக்காரலும் இந்த சாராம் ஸ்ரீலங்கா உடுப்புமா போட்டிருக்கிறேன். ப்ரோக்ராம் ஜெர்மன் வடிவா போட்டல் வந்திருக்கணும். இங்கே உடுப்பு இதான் விட பாரம்பரிய உடை சிறுங்களாக்கள். අපේ පළවෙනි
දැනුමක් කරන්න තියෙනවා. தவால் கேப் වලට மத்தியான சாப்பாடு 10 ரூபா கட்டி இந்த பேங்க்ல எடுத்துருக்கிறோம். சேர்ந்து பலூன் உடைக்க போயினோம். பலூன் உடைக்கிற போட்டி நடக்க போகுது. Hello, brother. Try, go! ஊதிட்டு அதை வடிச்சிட்டு ஓடி வரணும். දෙවනිය කවුද? කවුද දෙවනිය වෙන්නේ? boost அடுத்த கப்பல் වැලගත්ත සයින්. ඒක. හරි. එහෙනම් දැන් ඔන්න පටන් ගමු. 1 2 3 go කිව්වම ඔයාලා ready? Right, side, right, go! கணக்க பிளான் பண்ணிடலாம். பயமா இருக்கு உடைய නෙමෙයි එහා තියන්න තියෙන්නේ අපි අලිය ඇදලා ඉන්නේ. யானைக்கு வந்து கண்ணொட்ட போயிடும். சரியா இந்த இடத்துல கண்ணை கட்டிட்டு கண்ணை ஒட்ட போயிடும். ஆறு கண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒட்டினமோ அவைக்கு ப்ரைஸ் தான் கொடுப்பினோம். அது பறந்து சுத்தி எண்டு விழுகுது பாருங்க, வடிவாக இருக்கு. மரத்துல இருந்து காஞ்சி விழுகிற அந்த இதழ் எங்கேயோ போறேன். இப்ப கொஞ்சம் வெயில் வருது, கொஞ்சம் வெயில் அடிக்குது, குளிர் கொஞ்சமா இருந்தது. இப்ப இந்த கண்ணை விட்டுறா எங்க எல்லாம் போயினோம். அந்த பிள்ளை கொஞ்சம் மூளையா போகுது, ஆனா யானை இங்கால இருக்கு. அங்க போறான், அந்த யானையை போறான். அரிக்குண்டே பாப்பா, அரிக் அரிக் வை 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 சும்மா வை. ஓகே, காசு போட்டுருக்கு. இந்த மாவை ஊதிட்டு காசு எடுக்கணுமா? இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடின விளையாட்டுகள் தான். ඒක අපි මේ අපිත් එක එකතු වෙලා ඉන්නේ. වදි සත්‍ය ගෝ ගෝ ගෝ. සත්‍යයට එන්න කටින් ඕන එක. සත්‍යයට එන්න.
Three. Wrong. 2.5 for you there. Marina number. Aina. 4. நான் விதுஷனா யாழ்ப்பாணத்தில் அராளி. நான் இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் வந்த நான் பயோமெட்ரியல் சயின்ஸ் ரெஹின்வால் யூனிவர்சிட்டியில் செய்கிறேன். கிளேவில் இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. இது 3.5 வருஷம் கோர்ஸ் படித்து முடிய ஒர்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் எடுக்கலாம், எல்லா இடத்துலையும் எடுக்கலாம். எனக்கு இன்னும் 3 வருஷத்துக்கிட்ட இருக்க முடியறதுக்கு. எனக்கு அம்மா அப்பா இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறது தான் ஐடியா. நீ படித்து முடியத்தான் மிச்சம் பார்க்கலாம். இன்னும் அம்மா அப்பா சுவிஸில் இருக்கிறாங்க. சுவிஸு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் விசா கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அதோட இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் வேறு. அப்போ ஓகேவா இருக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு எடுத்து இங்கே. ஓ நன்றி, உங்களை சந்திச்சது எங்களுக்கு சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல நான் தமிழ் ஆங்கில தான் தேடி நீங்க எந்த ஊர்? நிகாம்பூர். எப்படி இருக்கு ஜெர்மன்? பரவாயில்ல, வந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம், குளிர் தானே. பரவாயில்ல. 6 மாசம் தான். 6 மாசம் பிடிச்சிருக்கா இங்க? ஓகே நிக்கலாம். இல்லாட்டி படிச்சுட்டு ஓட போறீங்களா? இப்படி அம்மா அப்பா அங்கதானே இருக்கும். அப்ப சரி, எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்கணும். ஸ்கூல் நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருக்கணும் இந்த விழாவுக்கு. ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் படிக்க வந்திருக்கணும். அதால் கூட ஸ்டூடெண்ட் எங்களோட தமிழ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்திருக்கணும். இங்கே படிக்கிறதுக்கண்டு இங்கே வந்து படிக்கணும். நல்ல சலுகையாம் இங்கே. நல்ல மாமியம் எனக்கு வாரதண்டெல்லாம் பற்றி கதைச்சவே. பேர் டில்ருக்ஷன். நான் யாழ்ப்பாணத்தில் எந்த இடம்? வடலி எடுத்து ஒரு 6 மாதம் படிக்கணும். நீங்கள் A-level 3 பாஸ் இருந்தால் எக்கானமி அப்ளை பண்ணி வரலாம். மற்றது ஜெர்மனில் வந்து டியூஷன் ஃபீஸ் இல்லை. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் டியூஷன் ஃபீஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் காசு டியூஷன் ஃபீஸ் வெளியே எங்கேயும் கட்டுற மாதிரி கட்ட தேவையில்லை. அக்காமடேஷன் மட்டும்தான் நீங்கள் வேலை செஞ்சு பார்த்துக்கொள்ளணும். மற்றபடி நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ் இருக்கும் ஒரு 300. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கல லண்டனில் அப்ளை பண்ணேன். தெரியாதவங்க அது ரிஜெக்ட் ஆன லண்டன்ல கனடா அப்ளை பண்ணேன். அது சரி வேற இதுக்கு வந்துட்டேன். இங்கே எஜுகேஷனும் பெஸ்ட். மற்றது உங்களுக்கு வேற என்னது எஜுகேஷனும் பெஸ்ட். அகாடமிஷன் மற்ற எல்லாமே லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். யூரோப்ன்றதால உங்களுக்கு ஷெங்கன் விசா கொடுப்பா. நீங்கள் வெக்கேஷனில் எங்கேயும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கலாம். ஊருக்கு போகல, இப்போதானே வந்தேன். இன்னும் டைம் இருக்கு. சில இப்ப நினைச்சோட போகலாம். இல்ல இப்ப நான் மெட்ட வழியா வர்றது தப்புன்னு சொல்லல. ஆனா இப்படி வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். கஷ்டப்பட தான் போறீங்க அப்படிவே. ஆனா ஃப்ரீடம் இருக்கும். நீங்க என் கோர்ஸ் வந்து 3.5 வருஷம். அதுக்கு பிறகு பார்ப்போம். மாஸ்டர்ஸ் படிக்கிறேன்டா அப்படியே படிச்சு கொண்டு போறேன்டா போவோம். இல்லாட்டி விட்டுட்டு வேலையை பார்ப்போம். அது எப்பயுமே இப்படித்தானே. இங்கே இருக்கேங்களா அங்கே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி திருப்பி அங்கே போகணும்னு ஆசையா இருக்கு.
நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். எங்களை பிள்ளைகளும் இங்க வந்து படிச்சு அப்ப இங்க மொழி உங்களுக்கு எப்படி இருக்கு? மொழி நல்லா இருக்கு, ஆனா எனக்கு தான் அவ்வளவு பெருசா தெரியும். நான் இப்பதான் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா இப்படி உங்களோட வயதுல கணக்கு பேர் நிறைய உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க டைம் ஒதுக்கி படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிருவீங்க. ஒரு பிரச்சனை இல்லை, படிச்சுட்டே நீங்க அதை கூடுதலா இங்கிலீஷ்ல உங்களுக்கு பாடங்கள் இல்ல உங்களுக்கு பாடம் இங்கிலீஷ்ல இருந்தாலும் வெளியே எல்லாமே நாங்க டச்சுல தான் செய்யறதா. நீங்க படிச்சிருவீங்க, சமாளிக்கிற அளவுக்கு படிச்சிருவீங்க கொஞ்ச நாள்ல. நாங்களே சமாளிக்கிறோமா, நீங்க அதான் யார் வருஷமா உங்க மொழி தெரியாம படிக்கல. அந்த பிள்ளைகள் வளரைக்க அதுல படிச்சது, மற்ற கார்ட்டூன் பிள்ளைகள் பாக்க அதுல கேட்டு அப்படிதான் நாங்க படிச்சோம். நாங்க படிச்சது நாங்க கதைக்கிற பிள்ளை தான், ஆனா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கதைக்கிறது அப்படி இருக்கிறோம். வாழ்த்துக்கள். வந்து சிங்கள சகோதரரோட படிக்கிறேன்னு தான் இங்க வந்திருக்கணும். இங்கே தமிழ் ஆக்கள், தமிழ் இதெல்லாம் வந்து இங்கே வந்து படிக்க வந்த வேணும். சிங்கள ஆக்களும் நிறைய பிள்ளைங்க படிக்க வந்த வேலை. இப்போ பன் சாப்பிட போயினோம், பன் சாப்பிட போயினோம். அந்த போட்டி நடக்க போகுது. ஓ இப்படி கஷ்டம் நம்மளாங்கால இருந்து சாப்பிட்றது. ஓ ஓகே ஓகே. பெரிய ஆக்களுக்கு இந்த கண்ணொட்டுறது, யானைக்கு இது ஒட்டுறது பெரிய ஆக்களுக்கு நடக்க போகுது. எல்லா விளையாட்டுகளும் தான் நடந்துட்டு இருக்குது. இதுதான் நம்மளோட சிங்கள உடுப்பு. எல்லாரும் பேட்டி எடுத்தா உங்களை எடுக்கலாம். டக்குன்னு மழை வர்ற மாதிரி வந்து நான் இதை எடுப்போம். சாப்பிட்றதுக்கு ஓ அது ஆடியன்றது அப்படி சாப்பிட்றது கஷ்டம். சில பிள்ளைங்க பிடிச்சி சாப்பிட்டு கையை பிடி பிடி பிடிச்சி சாப்பிட்டு அவனு நல்ல மூளை. அண்ணன் மோட்டிவேஷன் பண்ற தம்பிக்கு. கையில பிடிக்க அதுதானோ அதுனா நூல் ஆடுதல்ல அதான் ஒரு பிளேட்ல வச்சிட்டு ஓ அப்படிதான் இருக்கலாம்.
வணக்கம் வணக்கம். நான் கஜன் ஆனந்தராஜா. நான் கோண்டாவிலிருந்து தில்லியம்பதி என்ற இடத்துல இருந்து இந்த ஜெர்மனுக்கு 2 வருஷத்துக்கு முதல் நான் படிக்க வந்திருக்கிறேன். நான் படிக்கிறது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ன்றது. இங்கே இலங்கை மாதிரி இலவச கல்வி வழங்குறபடியாக இந்த கல்வி குவாலிட்டியாகவும் இருக்கும். மற்றது எங்களுக்கும் இலவசமாக கொடுக்குறபடியாக எங்களுக்கும் லாபகரமாக இருக்கும். அதால் இங்கே கனடா லண்டன் அதில் விட இது நல்லா. ஆனால் இல்லை ஒரு மைனஸ் என்னென்னா இங்கே நாங்கள் ஜெர்மன் படிக்கணும். ஜெர்மன் படித்தா தான் இங்கே வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கனடா லண்டன்டா நாங்கள் இங்கிலீஷோடையே போயிடலாம். இங்கே ஜெர்மன் படித்தா தான் நாங்கள் படிக்கிறது இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் வேலைக்கு போய்க்க ஜெர்மன் இருந்தால் தான். நான் இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஜெர்மன் சர்டிஃபிகேட் கூட அந்த வேல்யூட் கூடன்னு எல்லாரும் கழிச்சு. அது உண்மையா? ஜெர்மன் இது நீங்கள் ஜெர்மனில் ஏதாவது ஒரு படிச்சிங்க டாக்டர்ஸோ என்னென்னாலும் ஜெர்மன் லண்டன் சர்டிஃபிகேட் எடுக்காது சொல்லினேன். உண்மையிலே நாங்கள் சொன்ன ஆக்களுக்கு தெரியல. லண்டனில் நீங்கள் படித்து இங்கே கொண்டு வந்தால் ஜெர்மன் அதை ஏற்காது. திருப்பி இங்கே படிக்க சொல்லினோம். அது நீங்கள் ஜெர்மன்லேயே படிக்கிறபடியாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். எனக்கு லண்டனை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இலங்கை யூனிவர்சிட்டியில் நாங்கள் படிக்கிற சர்டிஃபிகேட்டை இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நல்ல அவரேஜ் இருந்தால் எங்களோட சப்ஜெக்ட்ஸுகளுக்கு இங்கே அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. ஜெர்மன் சர்டிஃபிகேட் உலகம் ஃபுல்லாக வெளியிட்டான ஒரு சர்டிஃபிகேட் தான். அதால் இங்கே படிக்கிறது நல்லதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே வேலை செய்யும் பொழுது மற்றது இங்கே நாங்கள் பார்ட் டைம் பண்ணும் பொழுது இல்லாட்டி படித்து கொண்டு எங்களுக்கு 140 நாட்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வருஷத்தில் 140 நாட்கள். இங்கே நாங்கள் ப்ரொஃபஷனலாக வேலை செய்ய நாங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய போய்க்க எங்களுக்கு ஜெர்மன் ஒரு B1 தகமையாவது இருக்கணுமென்று எதிர்பார்க்குறாங்க. சில பேர் அது இல்லாமல் இங்கிலீஷ்லேயே வேலை செய்யக்கூடிய மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான காம்படிஷன்ஸ் கூட. ஸோ எங்களுக்கு ஜெர்மன் மொழி இருந்தால் அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வேலைகள் இலகுவாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அதை படித்து கொள்வது நல்லா. ஓகே, நன்றி. நீங்கள் இதுக்கு ஏஜென்சி மூலம் வரணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் டேட் இன்ஸ்டிடியூட் ஒன்று இலங்கையில் இருக்குது. நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்கிற மூலம் நீங்கள் விசாக்கான மற்றது உங்கள் யூனிவர்சிட்டி தெருவுக்கான வேலைகளை அவங்க இலவசமாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டிக்கு டேட் வெப்சைட்டில் போய் உங்களுக்கு உங்களோட தகமைகளை கொடுத்து உங்களுக்கு ஏற்ற யூனிவர்சிட்டிஸை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் படிக்கிறேன்னா இங்கே கட்டாயம் IELTS தேவை. சில டிகிரி படிச்சுட்டு இங்கே வர்றாக்கள் இங்கிலீஷில் டிகிரி இருந்தால் அதுக்கு சில சர்டிஃபிகேட்டை நாங்கள் காட்டுறதன் மூலமாக சில யூனிவர்சிட்டிஸ் அதில் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் IELTS இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லம். IELTS இல்லாமலும் சில பேர் தாங்க படித்த யூனிவர்சிட்டியில் படித்த மீடியம் இங்கிலீஷ்ன்னு சொல்லி அதனூடாகவும் அப்ளை பண்ணுறார்கள் இருக்கணும். அது சில யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி. கூடுதலான மக்கள் பிள்ளைகள் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இளம் பிள்ளைகள் எல்லாரும் வேறு ஆசைப்படினா அதுக்கு வழி தெரியாமல் இருக்குது சில பேருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன்டா. இவ்வளோ இருக்குது இப்போ எங்களுக்கே தெரியாது இவ்வளோ சலுகை கொடுக்கணும் படிக்கிறதுக்கு அதுன்னு சொல்லி அதை நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. இன்னொரு ஆக்கள் வர்ற ஆக்கள் ஏஜென்சி மூலம் காசை கட்டி எவ்வளோ பேர் வழியில் நிற்கணும் தெருவில் அதுகள் இல்லாமல் எங்களோட நாட்டில் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கணும். என்ன இளம்புழக்க சமுதாயம் இப்போ எல்லாருமே படிச்சிருக்கணும். A-level எல்லாம் படிச்சிருக்கணும். இப்போ இது மூலம் இந்த இப்படியான இதுகளை தெரிஞ்சால் அது மூலம் நீங்கள் வரலாம். சும்மா ஏஜென்சிகளுக்கு காசை கட்டி அநியாயமாக்காம என்ன எங்களுக்கு 2-3 பேர் அப்படி நடந்ததால விடாத உறுத்தி சொல்றேன். உண்மையிலே அது என்ன ஒரு கொஞ்சம் இல்லை 1 கோடி 2 கோடி எல்லாம் கொடுத்து வந்திருக்கணும். வராம இடையில நின்று திரும்பி போயிருக்கணும். காசு இல்லாம போய் இது நீங்க கொஞ்சம் காசு கட்டணுமாக அப்புறம் அது வருஷம் மாசமா மாதம் திருப்பி தருவாங்க. நாங்க ஒரு 12,000 யூரோ எங்க பேங்க்ல நாங்க கட்டணும். அதை எங்களுக்கு அவங்க திருப்பி ஒவ்வொரு மாசமும் 1000 யூரோவாக எங்களோட பேங்க்ல திருப்பி தருவாங்க. ஒரு தகவலா சொன்னது நல்ல
ஓகே மற்றது டேட் இன்ஸ்டிடியூட் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் அந்த ஹெல்ப் பண்ணும். யூனிவர்சிட்டி செலெக்ஷன்ஸ் மற்றது விசாக்கான ஹெல்ப்புகள் எல்லாம் அவங்க எல்லாமே செய்வீங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கொஞ்சம் காசு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அவங்க இதுக்காகத்தான் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவி செய்ய, மற்றது ஸ்டூடெண்ட்ஸிலே அந்த யூனிவர்சிட்டி தெரிவுகளுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கூடுதலான விஷயங்கள். நன்றி. நீங்க எங்க எவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறீங்க? நான் ஒரு ட்ரெயின்லாம் இருக்கேன். கிரிஃபீல்ட்ல இருக்கேன். சகோதர மொழி பேசுற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன். அது நானும் சும்மா இது பிள்ளைகள் வருவினோம் இந்த தமிழாக்கள் இந்த மாதிரி இன்னும்ன்றதுக்காண்டி வந்து இந்த வீடியோ இந்த நல்ல தகவலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் யோசனை வந்து நான் எங்க மொழி தெரியாம என்னட்டு போய் அங்கே கதைக்க போனோம்னு நிறைய சகோதர ஆக்கள் எல்லாம் வந்துருக்குன்னா நன்றி. அப்ப நான் இது தகவல் நன்றி நன்றி. யூஸ் இருந்த Abang keep going. Listen faster. No anything. முடிக்கு அரே விடு எடுத்து சாப்பிடு. அரே சாப்பாடு கையில எடுத்து சாப்பிடு.
பருப்பு கோழிக்கறி பருப்பு மீன் குழம்பு நம்மளோட சாப்பாடு சம்பல் வெங்காய சம்பல் கேரட் சம்பல் ஃப்ரூட் சலாட் சுத்திட்டு ஓடணும் என்ன தலைய சுத்தும் சரியான கஷ்டம் என்ன பத்து தரம் சுத்தி போட்டு திருப்பி ஓடணும். Langsung, langsung. Patu terang tutu, tala tutu. मैं आती रहूँगा औलाद ने ஆற விழுந்து விழுந்து விழுந்துச்சுப்பா. சாப்பிடணும். இப்போ சாப்பாடு டைம். நாங்களும் லைன்ல நிக்கிறோம் சாப்பாடு. சிக்கன் சிக்கன் ஃபிஷ் இப்போ ஐஸும் ஃப்ரூட் சலாட்டும் கொடுக்கணும். மீன் கறி கோழிக்கறி படம் சாப்பிட்டு பார்ப்போம். நான் மீன் கறி தான் எடுத்தேன்னா கோழிக்கறி பார்ப்பேன் சாப்பிட்டு பார்ப்பேன். என்ன எங்களோட நந்தி தானே இந்த மீன் கறி.